Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ வந்து மாய்ஸ்சரைசர் எப்படி செலக்ட் பண்ணும் acne prone skinக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். acne prone skin வந்து உள்ளே தான் நான் டீப்பாக போவேன். பட் எல்லா ஸ்கின் டைப்புமே ஓரளவுக்கு மாய்ஸ்சரைசர் எப்படி செலக்ட் பண்ணணும், பேசிக் கான்செப்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். பார்ட் 2ல் வந்து நான் சில பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு பார்ட் 1ல் வந்து எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் நீங்கள் அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே கூட உங்கள் ஃப்யூச்சர் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ண முடியும் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட டிப்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக தேவை மாய்ஸ்சரைசர். இது நான் வந்து எவ்வளோ தூரம் வந்து இன்னும் சவுண்டாக சொன்னால் கேட்குன்னு தெரியல. பட் ரொம்ப முக்கியம். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையே கிடையாது கைஸ். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கிற மாதிரி அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்காது. வளர ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து மாய்ஸ்சரைசர் மூலமாக மட்டும்தான் ஏற்றி லாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் பேரியர் பற்றி நான் பேசியிருக்கேன் நிறைய இடத்துல. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் டேமேஜ் ஈஸியாக ஆகும். ரொம்ப ஆக்னே ப்ரோனாக ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஸ்கின் பேரியரை ரிஸ்டோர் பண்ணுறது எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக மாய்ஸ்சரைசர் தான். இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் கொஷின் கேட்பாங்க, நான் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுமா? நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நானும் ஆயிலி ஸ்கின் பீப்புள் கேட்டகரியில் தான் வருவேன். பட் என்ன கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரோன் இஷ்யூஸும் இருக்குது. பட் லைக் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெறும் ஆயிலி ஸ்கின் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், உங்கள் எல்லாரோட ஸ்கின்லேயும் ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க என் ஃபேஸ் ஆல்ரெடி ஆயிலியாக தானே இருக்குது, நான் ஏன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு விட்டுட்டிங்கன்னா என் ஸ்கின்னில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா ஸ்கின் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டீஹைட்ரேட்டட் ஆயிலி ஸ்கின் அப்படின்ற ஒரு இஷ்யூ உங்களுக்கு வரும். ஸ்கின் டீஹைட்ரேட்டட் ஆரம்பிச்சிச்சுன்னா டல்னஸாக இருக்கும், ஆக்னே வரும், ஸ்கின் ஹெல்த் ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனையாக வரும். டீஹைட்ரேட்டட் ஆயிலி ஸ்கின் ரொம்பவே ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் கண்டிப்பாக சூட்டபிள் ஸ்கின் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மாய்ஸ்சரைசர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயம், அதாவது ஒரு 3 டேர்ம் நான் சொல்ல போகிறேன். இது 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஹியூமெக்டன்ட், செகண்ட் டேர்ம் வந்து எமோலியன்ட், தேர்ட் டேர்ம் வந்து அக்ளூசிவ். இது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹியூமெக்டன்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கின் கேரில் வந்து நிறைய ட்ரையிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸ், டோனரில் ஆல்கஹால் பேஸ்ட், லாட் ஆஃப் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிடும். இந்த ட்ரைனஸை வந்து திருப்பி ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹியூமெக்டன்ட் தேவைப்படும். ஹியூமெக்டன்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸை எடுத்து உங்கள் ஸ்கின்குள்ளே கொடுக்கும். அப்படி பண்ணுறதுனால இந்த யூஸ் பண்ணிங்களே இந்த ஆஸ்ட்ரிஞ்சன்ட் சோப் இதெல்லாம் ட்ரையிங் எஃபெக்ட் காஸ் பண்ணுற ஸ்கின் கேரை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஹைட்ரேஷனும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பேசிக்கலி ஹியூமெக்டன்ட் வந்து ஹைட்ரேஷன். அண்ட் இந்த ஹியூமெக்டன்ட் வந்து பேசிக்காக ஒரு இதை பார்த்தா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அங்கே தான் நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை பார்க்கணும். இதெல்லாம் ஹியூமெக்டன்ட் பேஸ் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ், கிளிசரால், சார்பிட்டால், ஹைலூரானிக் ஆசிட், இதெல்லாம் வந்து ஹியூமெக்டன்ட். அண்ட் ஈவன் செரமைட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எமோலியன்ட். எமோலியன்ட் என்ன அப்படின்னா, எமோலியன்ட் வந்து ஃபார்ம் ஆஃப் ஜெல், க்ரீம், லோஷன், ஆயின்மெண்ட், எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். பேசிக்கலி அது உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது எமோலியன்ட். இந்த எமோலியன்ட்டோட வேலை வந்து ஸ்கின் சர்ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்குறது. மாய்ஸ்சரைசரில் வந்து நிறைய எமோலியன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நிறையான்னு கிடையாது, அது ஒரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. எமோலியன்ட்டில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கின் பேரியர் வந்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த எமோலியன்ஸ்லேயே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த நிறைய ரிச் இன் எமோலியன்ட் மாய்ஸ்சரைசர் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க எமோலியன்ஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி எமோலியன்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா போர்ஸ் க்ளாக் ஆகும். க்ளாக் ஆச்சுன்னா வந்து அண்ட் அகெயின் ஆக்னே தான் ரிசல்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அக்ளூசிவ். ஹியூமெக்டன்ட்டை விட்டுருங்க, எமோலியன்ட் ஓரளவுக்கு இருக்கணும்னு சொன்னேன். பட் இந்த அக்ளூசிவ் இருக்கு இல்லையா,
வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இந்த அக்ளூசிவ் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபிசிக்கல் பேரியராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. வாட்டர் லாஸ், நான் சொன்னேன்ல உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு, அது லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும், தடுக்கும், வெளியே போகாமல் காப்பாற்றும் அந்த மாய்ஸ்சரைசர். அக்ளூசிவ் நேச்சரில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ். அக்ளூசிவ் நேச்சரில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் பேரியர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இரிட்டேஷன், ரேஷஸ், ஆக்னே அதெல்லாம் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்குது. அக்ளூசிவ் நேச்சரில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் இன்க்ரீடியன்ட் வந்து பெட்ரோலாடம் அண்ட் மினரல் ஆயில். பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அக்ளூசிவ், ஓகேவா? இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் அக்ளூசிவ்ங்கிறதுனால ஆயிலி ஸ்கின் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண முடியாது, பட் ட்ரை ஸ்கின்னுக்கு பெஸ்ட். அப்போது ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமெத்திகோன். டைமெத்திகோனில் இருக்கிற அக்ளூசிவ் நேச்சர் வந்து வெரி வெரி குட் கைஸ் ஃபார் ஸ்கின். டைமெத்திகோன், சிலிகோன், ஆயிலி ஆர் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம். ஹியூமெக்டன்ட், எமோலியன்ட், அக்ளூசிவ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கைஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிகினருக்கான ஒரு பேசிக் ஸ்டெப் இது, ஓகே? நிறைய பேர் வந்து ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ஹைலரானிக் ஆசிட் போடுறீங்க உங்கள் ஸ்கின்ல, ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி பண்ணுவீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஹைலரானிக் ஆசிடை போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. மாய்ஸ்சரைசர் அப்படின்றத அடுத்த ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹைலரானிக் ஆசிட் வந்து ஒரு ஹியூமெக்டன்ட். இட் இஸ் ஹைட்ரேட்டிங் யோர் ஸ்கின். பட் அந்த வாட்டர் கண்டென்ட்டை உங்கள் ஸ்கின்ல ரிஸ்டோர் பண்ணுது, ஆனால் லாக் பண்ணாது. ஹியூமெக்டன்ட் மட்டுமே உங்கள் ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை பிடிச்சி வைக்காது. எது லாக் பண்ணும்? மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோடனே அந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்ல ட்ரை ஆகிருக்கக்கூடாது, டக்குன்னு காணாமல் போயிடக்கூடாது, டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடக்கூடாது உங்கள் ஸ்கின்லேருந்து. உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் நாள் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆக்னே ப்ரோன் ஸ்கின் வந்து நான் காமெடோஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். பொதுவாகவே அது ஒரு ஸ்கின் கேர் மாய்ஸ்சரைசர் லேபிளில் இருக்கும் நான் காமெடோஜெனிக்னு. அப்படி இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி இன்க்ரீடியன்ஸை போய் நோண்டி பார்க்கணும். அப்படி ஒரு வழியில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் காமெடோஜெனிக் மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். இப்போ ஆயிலி ஸ்கின் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் அங்கே என்ன தப்பாகிடுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரில் அக்ளூசிவ் ஏஜென்ட், நான் சொன்னேன்ல இந்த ஹைட்ரேட்டிங் த்ரூ அவுட் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த அக்ளூசிவ் ஏஜென்ட் வந்து இல்லாமல் போயிடும். அந்த ஆயில் ஃப்ரீ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஜெல் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு அது நாள் ஃபுல்லாக ஹைட்ரேட்டிங்காகவே இருக்காது. எல்லா ஜெல் மாய்ஸ்சரைசரும் சொல்லலை, சில ஜெல் மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்ட உடனே வந்து ஸ்கின்ல டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும், ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்காது எதுவும். அதனால வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் வாங்கி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகே? நீங்கள் கையிலேயோ உங்கள் ஜா ஏரியாவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள் எப்படி ஃபீல் ஆகுது. ஒரு சைடில் ஒரு மாய்ஸ்சரைசர், இன்னொரு சைடில் இன்னொரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு விட்டு பாருங்கள். ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வாங்குறது முக்கியம், பட் ட்ரையிங்காக இருக்கக்கூடாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து நீங்கள் ஆக்டிவ்ஸ் இல்லாத மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸில் கூட சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் பாருங்கள். ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆன இடத்துல வந்து நீங்கள் இன்னும் ஆக்டிவ்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ மேக் ஷூர் உங்கள் மாய்ஸ்சரைசரில் நோ ஆக்டிவ்ஸ். அடுத்தது என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஹைப்போ அலர்ஜெனிக் மாய்ஸ்சரைசர், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஃப்ரேக்ரன்ஸ் எவ்வளோ டேமேஜ் பண்ணும் உங்கள் ஸ்கின்னுன்றது உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அது வந்து நீங்கள் 1 நாள் 2 நாள் போட்டால் உங்களுக்கு தெரியாது. இதை நான் சொல்கிறது வந்து சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு, ஓகே? எல்லாருக்கும் கிடையாது. பட் நீங்கள் கண்டினியூஸ் லாங்கர் ரன்லெஸ் ஃப்ரேக்ரன்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஹீல் ஆகிற மாதிரியே தெரியாது. அண்ட் நம்ம ஊரில் இன்னொரு என்ன பிரச்சனைனா, நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது ரொம்ப ஒரு வருத்தக்கூறியமான ஒரு விஷயம். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி அடுத்த பார்ட்டில் ட்ரை பண்ணுறேன் ஆப்ஷன்ஸ் வர வைக்கிறதுக்கு. பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும். திஸ் ஹேஸ் டு சேஞ்ச். ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஸ்கின் கேர் வரணும். ஸோ எஸ் கைஸ், இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்கான விஷயங்கள். அண்ட் இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போது எந்தெந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அடிக்கடி பார்த்துட்டே இருங்க, ஸோ தட் உங்கள் மைண்டுக்குள்ளே போய் நல்லாவே உட்காரும். இல்லாட்டி ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ஒரு புக்கில். ஸோ தட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye guys.